நீங்க இப்ப பார்த்த மாதிரி தான் வீடு எப்பவுமே ரொம்ப கலகலப்பா இருக்கும். மாமனார் மாட்டு பொண்ணு, மண்ணி மச்சின இந்த மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது. யாரு வேணாலும் யாரை வேணாலும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். எல்லாரும் ஸ்போர்ட்டிங்கா தான் எடுத்துப்பா. மற்ற குடும்பங்கள் இருக்கிற மாதிரி அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள்லாம் கிடையாது. ஆனா நிச்சயமா காரசாரமான விவாதங்கள் உண்டு. கண்ணா, உனக்கு அடுத்த மாசம் கச்சேரி இன்னைக்கு 14ஆம் தேதிண்ணா. 14ஆம் தேதியா? சண்டே நினைக்கிறேன். கூட்டம் வருமோ? கூட்டம் வந்தாதான் வாசிப்பேன்னு சொன்னா வர்ற 1-2 கச்சேரியும் போயிடும். இவ்வளவு நன்னா வாசிக்கிற உனக்கு ஏன் தான் நிறைய சான்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது தெரியலடா. அதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ்னா, நமக்கு எதுக்கு? ஏதோ நான் என் ஆத்ம திருப்திக்காக வாசிச்சுட்டு இருக்கேன். அப்பா புண்ணியத்துல கலையை வித்துதான் காசாக்கணும் நிலைமை இல்ல, வரவும் வேண்டாம். லேட்டஸ்ட் ஜூனியர் வேலை பார்த்தேலடா? ஓ பார்த்தேனே. எங்கடா குடுங்க? இங்க இல்ல, கடையில. அடிச்சு என்ன பண்ணுவான்? ஒருக்கா பதில அப்பா மண்ணி தான் ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போயிருக்கான்னு நினைக்கிறேன். இவகிட்ட நான் படிச்சு சொல்லியிருக்கேன், மேக்ஸ் எல்லாம் ஆபீஸ் கொண்டு போக வேண்டான்னு. நீ எடுத்துட்டு போடலாம், திரும்பி வர்றதும் இல்ல, நான் படிக்கிறதும் இல்லை. அவாவா ஆபீஸ்ல மேக்ஸினை கொண்டாந்து வீட்டுல படிக்கிறாள், வீட்லயே போட்டுக்கிறா. இவ வீட்லயே மேக்ஸ் எடுத்து ஆபீஸ்ல படிக்கிறாள்லையோ அங்க போட்டு வந்துடுறான். சரிப்பா, வந்த உடனே சொல்லிடுறேன். இன்னுமா வரல? மணி 7 ஆகுதுடா. இன்னும் லேட் ஆகும்னு சொன்னா அவன் சங்கர் ஆச்சுமாருன்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு பஸ் தான் சொல்லுங்க, தட்ட போடுறேன். வேண்டாம், ஒருத்தருக்கு எத்தனை பெஞ்சு போட்டு படி. அவங்களே வந்தாச்சுமா. சுஷீலா, எல்லாரும் கை கல்யாணம் பண்ணுவாங்க, சேர்ந்தே உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். ஏண்டா வெளியில சாப்பிட்டு வந்துட்டியா? இப்படி சொல்லாம வெளியில சாப்பிட்டு வந்து அப்புறம் பழையத்தை நான் தான் தங்குவேன். நான் ஒண்ணு வெளியில சாப்பிடல போறமா. அப்புறம் ஏன்டா சாப்பாடு வேண்டாங்கிறேன்? வேண்டாம் விடுங்களேன். வர்ற வழியில 2 சிண்டு புஷ்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ அவகிட்ட விசாரி, நான் என்ன எதுக்கிட்ட கேட்கறேன். உங்களுக்குன்னு ஒரு மாட்டு பொண்ணு வந்து வாச்சிருக்காளே, அதை சொல்லணும். சங்கர் கிட்ட அப்புறம் என்ன குறை கண்டுபிடிச்சேனே? பெரிய வக்கீலா வந்துட்டா போறமா? சுயறிவு வேணா? அண்ணா எப்படிதான் மண்ணி வச்சுட்டு சமாளிக்கிறதோ தெரியல. புத்திங்கிறது நவலேசம் கிடையாது. சரி எதுவா இருந்தாலும் போக சாப்பாடுல காட்ட வேண்டாம். சாப்பிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, எல்லாருமே கேட்டுக்கிறோம். முதல்ல உங்க மாட்டு பொண்ணு சாப்பிடறான்னு கேளுங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன். முதல்ல உங்க அருமை தம்பி சாப்பிட வரான்னு கேளுங்க. அவர் சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு வேண்டாம். உங்க செல்லக்குள்ள சாப்பிட்டா அவங்களும் சாப்பிடுவாங்க. இங்கே அதே கதை தான். கிச்சா 2க்கு செம்ம பசி, ஆனா சொல்ல தெரியல. நீ போய் தட்டை போடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் வெளியில வரும். சரி, வா. என்ன நடந்ததுன்னு சொல்லடா. இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எனக்கு மண்டியா வெடிச்சிட்டு போல இருக்கு. சாப்பிடுற போது ஆரம்பிக்க வேண்டாம். அதே கொஞ்சம் இருடா, சுஷீலா வரட்டும். கிச்சா அது ஒரு டிவி ஆன் பண்ண, என்ன ப்ரோக்ராம் நடக்குன்னு பார்த்துட்டு இருப்போம். போடணும். என்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது டிவி? தாக்கப்படும் சுத்தத்தில் நடப்பதற்கு 2வது சுற்று தாக்கப்படுவது தாம் போட்டியிடப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியது. ஆளும் சட்டமேற்கு கட்சிக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பிரதமர் பொறுப்பிலிருந்து தாம் விலகப் போவதாக திருமதி தாக்கர் தெரிவித்திருக்கிறார். சங்கவேட்டு கட்சி தலைவர்களாக நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தலில் திருமதி தாக்கருக்கு 204 வாக்குகளை முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மைக்கேல் செப்பட்டனுக்கு அவசியமாயிற்று. அது அனுச்சாச்சுமா, நீ யாரு? சரி, எங்க ஆபீஸ்ல வேலை பண்ற மால்தி நொத்திக்கு வீட்டுல பெரிய பிரச்சனைப்பா. அதேதான், இந்த ஆபீஸ் போற பெண்கள் வீட்டுல ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே அந்த ஆபீஸ் தான். ஆபீஸ்ல போய் மற்ற பெண்களோட வீட்டு பிரச்சனைலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஏன் ஆம்படியா இப்படி, ஏன் மாமியார் இப்படி, அது இது. ஆம்படியாருக்கும் மாமியாருக்கும்
சொல்லணும் எதுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸே ஆபீஸ்ல மத்த பெண்களோட நம்ம வீட்டு பிரச்சனைலாம் டிஸ்கஸ் பண்றதுனால தான் வர்றது. நல்ல வேலை இந்த வீட்டுல மாமியார் பிரச்சனை இல்ல. அந்த குறையத்துக்கு தான் நீங்க 3 மாமனார் இருக்கல. இல்ல பச்சமா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுன்ற பேர ரொம்ப விஷயங்கள நாசுக்கா இடிச்சு காட்டுறமானே. சரி சரி நம்ம விஷயத்துக்கு வருவோமா? என்ன நான் பாத்திலேன்னு ஓடுறான். அவர் கவலை அவருக்கு. அடுப்புல பாலை வச்சுட்டு வந்திருக்க. அதை விடுங்க. நானும் சங்கர் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மணி 7 ஆயிடுத்து, இன்னும் காணோம். இன்னைக்கும் சொன்ன டயத்துக்கு வருதுங்கிறதே கிடையாது. பஸ் ஸ்டாப்ல ஒரு பொம்னாட்டி எத்தனை நாளைக்கு தனியா இருப்பா. இன்னும் காணோம் பராவன. இந்த சங்கர் என்னைக்குமே இப்படிதான். சாரி மணி, சாரி சாரி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, கோர்ட்ல எக்கச்சக்க வேலை. நம்ம இந்த 12B போயிடுதா? இப்பதான் போச்சு. போச்சா? போச்சு போங்க. பேசாம ஆட்டோல போயிடலாமா? வேண்டாமா, நிறைய கேட்பான். இல்ல மணி, இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுமேன்னு பாக்குறேன். மணி, நீங்க மத்தியானம் போன் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ல, என்னது? அதுவா, எங்க ஆபீஸ்ல வேலை பண்ற மாலத்தியும் அவ ஹஸ்பண்ட் ஜீவானந்தமும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா இல்லையா? ஆமா. அவ வாழ்க்கையில இப்ப ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. சமீபத்துல தான் ஜீவாக்கு தெரிஞ்சுதான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே மாலத்திய வேற ஒருத்தன விரும்பி இருக்கான்னு. அதனால அவ மனசுல பல விகாரங்கள் விசுரூபம் எடுத்திருக்கு. மாலத்தி தன் எக்ஸ் லவருக்கு சகல விதமான சலுகைகளும் கொடுத்திருப்பான்னு அவன் திடமா நம்புறான். தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுனால அவளை வெறுத்து பிரியணும்னு பிடிவாதமா இருக்கான். இந்த விஷயத்தை கேட்டது எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்தது சங்கர். இந்த காலத்து பெண்களை நம்பவே முடியறது இல்ல. தனக்கு முன்னாடியே வேறொருத்த மாலத்தியோட வாழ்க்கையில இருந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே அந்த ஜீவாவோட மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். மாலத்தி ரொம்ப நல்ல பொண்ணு நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு ஒரு பொம்பளையா? மணி, இந்த காலத்துல நிறைய பெண்கள் விரும்புறவன் அடைய முடியாம அடைஞ்சவனே விரும்ப ஆரம்பிச்சுடுறான். மாலதியை பத்தி நீங்க அப்பப்ப சொன்னதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா எனக்கு என்னமோ அவ ஜீவாட்ட போய் சொல்லியிருப்பான்னு தோணல. ஜீவாக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றேன்னு கொஞ்ச நேரம் நீங்க ஜீவாவும் நான் மாலதியாவும் இருப்போம். அப்பதான் என் பாயிண்ட் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். என்ன புரிய வைக்க போற? என் மேல ஏன் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறேன்? நான் பழி சுமத்துறேன்னா என்ன சங்கர் சொல்ற? இப்ப நான் மாலதி, நீங்க ஜீவா. ஓ, என்னடி அபாண்டமா பழி சுமத்தின? எப்ப இந்த விஷயத்தை எங்கிட்ட இருந்து இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தியோ அப்ப நீ எப்படிப்பட்ட உத்தமின்னு புரிஞ்சுட்ட. என்ன உயிருக்கு உயிரா நேசிச்சது உண்மைனா ஆரம்பத்திலேயே உன் காதலை பத்தி ஏன் கிட்ட சொல்ல? இத்தனை காலம் பழகினதுக்கு அப்புறம் என்ன ஏத்துக்க முடியாத நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா மட்டும் ஏத்துட்டு இருந்திருப்பேடா. ஏத்துக்கிறதா? உன கல்யாணமே பண்ணிக்காம தப்பிச்சிருப்பேன். அப்போ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? நான் சொன்னது இருக்கட்டும், நீ சொன்னது உண்மைதானே? உங்ககிட்ட உண்மை சொல்லலைங்கிறது பொய் ஆகாது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் அவரை மறந்துட்டேன். என்ன அறியாம சில சமயங்கள்ல ஞாபகம் வரத்துண்டு. அதை நான் இப்ப மறைக்க விரும்பல. என் கடந்த கால வாழ்க்கையை உங்ககிட்ட மறைச்சது காரணம் உங்களை ஏமாத்தணுங்கிற உள்நோக்கத்தால இல்ல, விபரம் தெரிஞ்சா விபரீதம் ஆயிடுமேங்கிறதுனாலதான். நீ என்னதான் காரணங்கள் சொன்னாலும் என்ன தவிர வேற ஒருத்தரும் உன் மனசுல இல்லைங்கிறது பொய் இல்லாம என்ன? நீ சொன்னது பொய் மட்டும் இல்ல, பச்சை துரோகம். எனக்கு துரோகின்னு பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் உத்தமர் தானு உங்களே கேட்டு பார்த்து உன் யோகியதான் வெட்ட வெளிச்சாய்த்த. இருட்டுனா தானே இந்த ஆம்பளைகள் யோகியதே தெரியும். என்ன சொல்ல உனக்கு என்னடி அருகதை இருக்கு? நான் சுக்கா சொன்னா புரியும் நினைச்சேன். வெளிப்படையா தான் கேட்கணும் போல இருக்கு. உங்க மனசுல என்ன தவிர வேற ஒருத்தி இருந்தது இல்ல? மனசு கொத்தி மடி கொத்தி நாளையில ஜாதி இல்லடி. மனசாட்சி அடகு வச்சுட்டு பேச வேணாம். வீட்டை விட்டு வெளியில காலடி எடுத்து வச்ச உடனே வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பாக்குறது இல்ல நீங்க? அந்த சமயத்துல எந்த விதமான சலனமோ சபலமோ ஏற்படுதுல உங்களுக்கு? என்னடி பேசுற? அவங்க வீக்னஸ் வெளிப்படுத்தணும் நீ கூச்சல் போட்டு கட்டுப்படுத்த பாக்குறீங்களா? இருட்டுல எங்களுக்கு அடிமையா இருக்கிற நீங்க வெளிச்சத்துல எங்களை அடிமைப்படுத்த பாக்குறீங்களா? மால்தி, உன் தப்ப மறைக்கிறதுக்காக வாயில வந்தபடி வளராத. சொல்றத புரியும்படியா சொல்லு. பச்சையா சொன்னாதான் பச்சை மிளகா மாதிரி உரைக்கும். நான் அதுக்கும் நான் தயார். நீங்க எல்லாம் போலிகள், வேஷதாரிகள். என்னதான் ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாலும் பாக்குற பெண்கள் அத்தனை பேரையும் மானசீகமா. அப்படிப்பட்ட நீங்கள் பிடிபட்ட அப்புறமும் திருந்தது இல்ல, திருந்துத்தனமான வாழ்க்கை நடத்திருக்கேன். ஒரு பொண்ணு ஒருத்தனை நேசிச்சா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் விரும்புவான். ஆனா ஒரு ஆம்பளை அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால பரவாயில்ல, கட்டல்ல எப்படா சந்திக்கிறான் ஏங்குவான். அப்படிப்பட்ட நீங்களும் வர்ற வழியில இதான்ப்பா நடந்தது. சாரி சங்கர், அப்ப நான் கொஞ்சம் நிதானம் எழுந்துட்டேன். இந்த உலகத்துல நிதானத்தை இழக்காதவளே கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல இழக்கிறோம். நீங்க நடிச்சதை பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மண்ணி. என் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுட்டேன்னா அதுவே போதும். ஜீவா மாலதியை டைவர்ஸ் பண்ண போறான்னு சொன்னீங்க. அந்த கேஸ மாலதிக்காக நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். நான் இத்தனை சொன்னப்புறம் மாலதிக்காக நான் ஆஜராகிறத நீங்க ஆதரிப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? அப்போ உணர்ச்சி வசப்பட்டுட்டேனே தவிர நீ சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீ செய்யறதுதான் கரெக்ட்னு தோன்றது.
சுசீலா, நீயும் சங்கரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. வெல்கம் வெல்கம். என்னடா இன்னும் வரலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சங்கர், நீ ஏன் இந்த கேஸ் எடுத்துக்கிற? மாலதி பக்கம் நியாயம் இருக்கு, அதனால. நெஞ்ச தொட்டு சொல்ற. நியாயத்துக்காக இந்த கேஸ் எடுத்துக்கிறியா இல்ல உன் வாத திறமையை காமிக்கிறதுக்காக ஏத்துக்கிறியா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அவ கேஸ்ல நியாயம் இருக்கு, எனக்கு அதுதான் முக்கியம். அதுவும் தவிர நீ தான் எனக்கு எதிர ஆஜராக போறியா? அப்புறம் என்ன? நான் ஆஜராகிறது மட்டும்தானா? ஜட்ஜ் எனக்கு தெரிஞ்சவர். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நான் ஆண்டவன்கிற ஜட்ஜை தான் நம்புறேன். அந்த ஜட்ஜும் என் பக்கம் தான். ஏன்னா ஆண்டவன் கட்சி மாறிட்டார். இப்பெல்லாம் அவர் நியாயத்து பக்கமே நிக்கிறது இல்ல, அவரும் குழைக்க கத்துக்கிட்டார். வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பேச? வெக்கப்பட வேண்டியது நான் இல்ல, என்ன படைச்ச நீங்களாம் தான். பாரு, மாலதியோட கேஸை நீ எடுத்துக்க கூடாது. நான் நியாயத்துக்காக வாதாடத்தான் போறேன். யாரும் என்ன பயமுறுத்தி தடுத்து நிறுத்த முடியாது. வக்கீலா வந்ததுக்கு பிறகு நியாயம் அநியாயம் பார்க்கிறவன் முட்டாள். மோரோவர், மாலதி மாதிரி எங்களால நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கி வச்சவாளோட கேஸை எடுத்து ஜெயிக்கிறதுனால யாருக்குடா லாபம்? அம்மா சுசீலா, சங்கர் மாலதி கேஸை நியாயப்படுத்தி அவளை ஒரு சராசரி குடும்ப பொண்ணாக்கினான்னா வேற ஒருத்தனோட பழகின மாலதிக்கும் கற்பு கரசியா இருக்கிற உனக்கு என்னம்மா வித்தியாசம்? அவன் சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டாம கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன் மச்சினனுக்கு எடுத்து சொல்லு. சங்கர், சமுதாயம் சொல்றதுதான் இப்ப எனக்கு கரெக்டா படுறது. உங்க மனசு மாத்திரம் அவன் வெடிக்கிற வலையில விழுந்துடாதீங்க. டேய், உன் மண்ணி மனசு மாத்தலப்பா. நான் நல்லதை சொன்னா அவ புரிஞ்சுண்டா, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சங்கர், நீ சமுதாயம் தப்பா இடப்படுற. இந்த மாதிரி பொண்கள்லாம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவதான். நீ சமுதாயம் உங்களை நன்னா ஏமாத்துறா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? மாலதி மேல இப்ப என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டேன்? ஏண்டா ஜீவா கிட்ட உண்மையை மறைச்சு அவனை ஏமாத்தி தானடா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா? ஆமா, அவன் ஏன் அப்படி பண்ண அதை யோசனை பண்ணி பார்த்தேடா. உண்மையை அவனால வெளியில சொல்லிக்க முடியல. அதே சமயம் ஜீவாவை உயிருக்கு உயிரா காதலிச்சா. அவ இப்படி உண்மையை மறைக்கிறதுக்கு யார் காரணம்? நீதான். You have stamped them. இவெல்லாம் சமூகத்துக்கு வேண்டாதவான்னு சத்தம் போடுற. சோ மிஸ்டர் சீர்திருத்தவாதி, யாரோ ஒரு பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கி அவளுக்காக இவ்வளவு வாதாடுறியே, இதுவே உன் வீட்டுல ஏன் உன் வாழ்க்கையில நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏத்துப்பியா? உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துற, உன்னையே நேசிச்சுட்டு இருக்கிற மோசமான ஒத்தி தான் நல்லவன்னு பொய் சொல்லிட்டு வந்தாலும் உன்னால ஏத்துக்க முடியுமா? உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு உன் மனநிலை எப்படி இருக்கும்? சமுதாயம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அமையணும்னு இருந்தா அதையும் நான் ஏத்துக்க தயாரா. எனக்கு நல்ல குணமுள்ள பொண்ணு தான் முக்கியம். நிஜமாவே அவன் என்ன நேசிக்கிறதா இருந்தா யாரா இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் ஷீ இஸ் a social outcast, எனக்கு கவலை கிடையாது. உண்மை தெரிய வந்தா அப்ப கூட அந்த பொண்ணை கோச்சுக்க மாட்டேன், ஒன்னதான் குத்த சொல்லுவேன். சங்கர், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணும் ஆகல மணி, என் மனசுல பட்டதை சொல்றேன். தட்ஸ் ஆல். நான் இப்போ உங்க எல்லாத்தையும் பொதுவா கேட்கிறேன். மாலதி செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு படுறதா? இதுல எங்க அபிப்பிராயத்தை விட சமுதாய அபிப்பிராயம் தான் முக்கியம். என்னப்பா இது பேத்தலா இருக்கு? நம்ம சொந்த அபிப்பிராயத்தை அடக்கிட்டு சமுதாயம் அடி பண்ணிடுங்களா? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசனை பண்ணு சங்கர். சமுதாயம் ஏத்தவனா நிக்க முடியுமா? நிக்க முடியும்னா நொடிஞ்சு விடுவனே தவிர சமுதாயங்கிற உளுத்து போன ஊன்றுகோலோட உதவியோட நான் உயிர் வாழ தயாரா இல்ல மணி. சங்கர், கடைசி தடவையா என்ன சொல்ற? இந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ண போறியா இல்லையா? You are wasting your time. You may go. நீ போகாத ஊருக்கு வழி தர. போற வழியில ஒரு புது ஊரையை நிர்மாணிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போகலாம். சங்கர், போய்